உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே கெட்டு போயிடுச்சு. கடவுளே, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுன்னு கேட்டேன். ஆனாவோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும். எதுக்காக இவ்வளவு எல்லாம் பண்ண? ஏன்னா ஆனாவோட கௌரவத்துக்கு கலங்கம் வரக்கூடாது, இந்த ஃபேமிலிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இந்த குடும்பத்தை காக்குறதுக்கு தானே முயற்சி பண்ணேன். இந்த குடும்பத்தோட மருமகள் ஆச்சுன்னா எல்லாத்தையும் என்னோட கடமையா நினைச்சுதானே நான் செஞ்சேன். ஆனாலும் என்னதான் எல்லாரும் குறை சொல்றாங்க. நான் அப்படி என்ன தவறு செஞ்சேன்? ஒருவேளை நான் தான் தவறு செஞ்சிருப்பேனோ? நான் தான் ரொம்ப கெட்டவன், ரொம்பவே கெட்டவன். ஆமா, நான் தான் கெட்டவன். நீ கெட்டவ இல்ல லக்ஷ்மி. நாம நல்லவங்களா கெட்டவங்களா இதையெல்லாம் காலம்தான் முடிவு பண்ணுது. நிலைமையால தான் இதெல்லாம் உருவாகுது. அண்ட் இப்ப இந்த ஃபேமிலியோட நிலைமை மோசமா இருக்கு. கெட்டதா இருக்கலாம், ஆனா நீ கெட்டவ இல்ல. எங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் அது. உனக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாமே அது தப்புதான். என்னோட மொத்த ஃபேமிலி அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ பண்ண எல்லா காரியமும் ஏதோ மகானாகிறதுக்காக பண்ணல. ஆனா நீ யாருக்கு மகானா காட்ட போற? ஏன்னா என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாருமே உன் பக்கமா இன்னைக்கு நிக்கல. அப்புறம் யாருக்காக மகானாக போற? ஆனா எனக்கு உன்னை தெரியும் லட்சுமி. எந்த அளவுக்கு எனக்கு உன்னை தெரியுமோ அந்த அளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ பண்ண எல்லாமே நம்ம அஹானாவுக்காக பண்ணிருக்க. அஹானாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த வீட்டுல எல்லாமே நார்மலா இருக்கணும்னு நீ நினைச்ச. சந்தோஷம் வரணும்னு நினைச்ச. அஹானாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும். கௌதமோட பேரண்ட்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு நீ நினைச்ச. ஆனா இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னா, இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தது. உண்மையை சொல்ல போனா, நீ எங்கெல்லாம் உன்னால முடிஞ்சதோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண. அதோட இப்போ நீ தானே சொன்ன, இந்த நிலைமை அதுதானே மனுஷனை நல்லவனா கெட்டவனா மாத்துது. அவன் கெட்டவனா இருக்க மாட்டான். ஆனா லக்ஷ்மி, எப்ப அந்த பல்வீந்தர் வீட்டுக்கு வந்தானோ வந்து உன்னை மோசமா பிளேம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் எங்க எல்லாருக்கும் தோணுச்சு நீதான். ரிஷி, நான் நிஜமா தான் சொல்றேன். பல்வீந்தர் எதுக்காக இங்க வந்தானே எனக்கு தெரியாது. இங்க வந்திருந்த பல்வீந்தருக்கு அவனுக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. அவன் எதுக்காக இங்க வந்தா, அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். நான் இது எல்லாமே குடும்பத்துக்காக தான் பண்ண. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் பண்ண. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே சரியாகணும்னு நினைச்சேன். அதோட அஹானாக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவளோட மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சு சத்தியமா சொல்றேன். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். நான் உன்கிட்ட போய் சொல்லல ரிஷி. நான் உன்கிட்ட போய் சொல்லல. லக்ஷ்மி, I know லக்ஷ்மி, I know. எனக்கு புரியுது. இங்க பாரு, சில நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோமோ, இல்ல நாம என்ன செய்யணும்னு இருக்கோமோ, அதெல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. சில நேரத்துல எல்லாமே தலைக்கீழ தான் நடக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்க லக்ஷ்மி. நான் உங்களை கண்டபடி திட்டேன். அட்டென்ஷன் சீக்கர், சீட்டர், செல்ஃபிஷ், வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ன. ஆனா நீங்க என்னோட தங்கச்சிய என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், என்ன பிரதர்னு கூப்பிடாதீங்க. என்ன உங்க ஃப்ரெண்ட் சொல்லாதீங்க. நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல. அதுக்கெல்லாம் தகுதியானவனே இல்ல. ஆயுஷ், நீ I know லக்ஷ்மி அண்ணி, I know. ரிஷி ப்ரோவோட ஹஸ்பண்டா இருக்கிற வரைக்கும் நீங்க என்னோட தம்பி, நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அந்த தைரியத்துல தான் வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக உங்களை தேடி நான் இங்க வந்தேன். ஆயுஷ், நான் உனக்கு கொஞ்சம் கூட தப்பா நினைக்கல. நிஜமா தான் சொல்றேன். நீ இது எல்லாமே எதுக்காக பண்ண? உன்னோட ஃபேமிலிக்காக தானே பண்ண. பண்ணீங்க.
இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்? ஒரு தம்பினா இப்படியா இருப்பான், ஃப்ரெண்டுனா இப்படியா இருப்பான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது முதுக காட்டி நான் ஓடிட்டேன். முதுக காட்டி ஓடினது மட்டும் இல்லாம உங்களை விரோதியா நினைச்சேன். உங்க முகத்தை பார்த்து உங்களை கண்டுபிடி பேசிருக்கேன். இன்னைக்கு என்னால உங்களோட முகத்தை பார்க்கவே முடியல லக்ஷ்மி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ப்ளீஸ் என்ன நல்லா அடிங்களே. ப்ளீஸ் 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 என்ன நல்லா அடிங்க லக்ஷ்மி. ப்ளீஸ் அடிங்க. தப்புதான். ஆனா தப்பு பண்ணிருக்கா. என் தங்கச்சி தப்பு பண்ணிருக்கா. இந்த வீட்டு பொண்ணு தப்பு பண்ணிருக்கா. அவளை யார் என்ன வேணா சொல்லலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து உங்களை, இங்க இருக்கிற அத்தனை பேரு உங்களை தான் கஷ்டப்படுத்துறாங்க. உங்களை மட்டும் தான் இன்சல்ட் பண்றாங்க. ஏன்னா ஆனா இந்த வீட்டு பொண்ணு, நீங்க இந்த வீட்டு மருமக. இது ரொம்ப தப்பு. இது நியாயமே கிடையாது. அதோட உங்களுக்கு தெரியுமா, நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு இருக்குன்னா அது இதுதான். என்ன ஃப்ரெண்டா தம்பியா நீங்க ஏத்துக்கிட்டீங்க லக்ஷ்மி அண்ணி. ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கார்டியனா இருப்பேன். வீட்டுல எல்லாரையும் விட நான் சின்னவன். ஆனா யார் கூட வேணாலும் போராடுவேன். உங்களுக்காக யார வேணாலும் நான் எதிர்த்து நிற்பேன். உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா யாரும் உங்களுக்கு குறை சொல்றதுக்கு நான் இனிமே என்னைக்கு விட மாட்டேன் லக்ஷ்மி அண்ணி. கண்டிப்பா. லக்ஷ்மி எதுக்காக இப்படி செய்யறா, ஏன் நடிக்கிறான்னு. ஆனாலும் அவன் லக்ஷ்மிய பாராட்டிக்கிட்டே இருக்கான். அதை விட பெரிய விஷயம், இன்னைக்கு ஹால்ல அவன் உங்க பேச்ச மறுத்து இருக்கான். நானும் ட்ரை பண்ணேன். நான் அவனை சைடுல கூட்டிட்டு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறதா தான் இருந்த. ஆனா ரிஷி அவனுக்கு லக்ஷ்மி கிட்ட தான் பேசணும். இமேஜின், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவகிட்ட பேசுறான். அது கூட எல்லாம் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் டோனை டவுன் பண்ணி பேசணுமா? நான் என்ன அப்படியெல்லாமா பேசுனேன்? அவன் கிட்ட பேசதானே போனேன். அவன் இப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா ஆண்டி? என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அவமானப்பட்டு நிக்கிறேன். அவமானத்தை ஏற்படுத்தினது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிடையாது. இது லக்ஷ்மி தான் பண்ணா. இது நாள் வரைக்கும் அவ சேர்த்து வச்ச எல்லா அவமானத்தையும் மொத்தமா சேர்த்து எனக்கு கொடுத்துட்டா. இதுக்கு அவைய கண்ணத்துல அப்படியே அரைஞ்சிருக்கலாம். இப்ப அவளுக்கு குளுகுளுன்னு இருக்கும். நான் அவமானப்பட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. அண்ட் ரிஷி ஏன்னு தெரியல, ரிஷி இப்பவும் லக்ஷ்மிக்கு தான் சப்போர்ட் பண்றான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மலிஷ்கா. ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இவ்வளவு பேர் இருந்தோம். ஆனா ஏன் தேவையில்லாம அந்த லக்ஷ்மி கிட்ட போய் தான் விஷயத்த சொல்லியிருக்கான்னு தெரியல. ரிஷியோட கண்ணுக்கு இப்போ லக்ஷ்மி தியாகி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த கூப்பை, அதான் அந்த ரவுடி பல்விந்தர், தன்னால லக்ஷ்மி பிரெக்னன்ட் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் எப்படி அவன் வீடேறி வந்து லக்ஷ்மி வயித்துல வளர்ற குழந்தை என்னோடதுன்னு சொல்லியிருப்பான்? இந்த மாதிரி சொல்லி அவனுக்கு என்ன கிடைக்கும்? இவங்களும் இதே தான் யோசிக்கிறாங்க. ஓ காட், பல்வேந்தரை ஹையர் பண்ணி நான் பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். என் தலைக்கு மேல கத்தியை நானே தொங்க விட்டுட்டேன். என்ன செய்ய? இப்ப அந்த கத்தியை எப்படி நீக்கிறது? ஓ காட், நோ, ப்ளீஸ் சேவ் மீ. நீ நிறைய கஷ்டத்தை தாங்கியிருக்க லக்ஷ்மி. என்னால, என்னோட ஃபேமிலியால உன்னோட பேரே கெட்டு போச்சு. அதை சரி பண்ணணும். அந்த பல்விந்தர், அவனை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? அவன் பின்னாடி யார் இருக்காங்க? இந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். இப்ப நீ இந்த வீட்டுல இருக்க. ஒருவேளை இங்க இருந்து போனாலும் டிவோர்ஸ்க்கு அப்புறமும் நீ தலை நிமிர்ந்து தான் போகணும். அதுக்காக பல்விந்தரை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். என்ன நடந்தாலும் சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.